இப்போ பணம் இருக்குல்ல, இது எப்படி இருக்குன்னா, இப்போ வந்து தொழில் நம்ம என்ன சொன்னோம், பணத்திலே வந்து ஆண்களுக்கு தனி நாணய முறை, பெண்களுக்கு தனி நாணய முறை. ஆண்களுக்கு தனியாக ஆண்கள் தனியாக பயன்படுத்துவதற்கு தனி பணம். இது ஆண் பணம், பெண் பணம். எப்படி ஆடையில் வந்து வித்தியாசம் இருக்குல்ல, இது வந்து பெண்களுடைய ஆடைகள், இது வந்து ஆண்களுடைய ஆடைகள் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசம் இருக்குல்ல. அது மாதிரி வேறு எந்த விஷயத்தில் வந்து ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக வித்தியாசம் இருக்குது அப்படின்னா, சில மருந்துகள் கூட இது ஆண்கள் இதை சாப்பிட்ணும், இது பெண்களுக்கானது அப்படிங்கிற வேறுபாடெல்லாம் இருக்குது தானே. அதே மாதிரி பெண்களுடைய உணர்வுகளும் வேறு மாதிரியாக இருக்குது, ஆண்களுடைய உணர்வுகளும் வேறு மாதிரியாக இருக்குது. அதனால் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பண விஷயத்தில் வந்து பெண்கள் ஏன் அடிமையானார்கள்னா, பெண்கள் வந்து பொருளாதார ரீதியாக ஆண்களிடம் அடிமையானார்கள். பணத்தை சம்பாதிப்பதில் பெண்கள் ஆண்களை விட ஆண்களோடு ஒப்பிடும் பொழுது தான், ஒப்பிட்டு பார்க்கும்போது பெண்கள் வந்து வலிமை குறைந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்படிங்கும்போது அதையே வந்து ஒரு பகடையாக துருப்புச்சீட்டாக பயன்படுத்தி ஆண்கள் பெண்களை அடிமைப்படுத்திட்டாங்க. தங்களிடம் உள்ள பெண்களை வந்து பல்வேறு கோணங்களில் வெறுமனே வந்து பெண்களை படிக்கக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, அதன் மூலம் அவர்களை பலவீனர்களாக மாற்றி தங்களை சார்ந்தே வாழ வேறு வழி இல்லை, வாழ்வதை தவிர பெண்களுக்கு வேறு வழி இல்லை என்கிற ஒரு நிர்கதியான நிலைக்கு கொண்டு வந்து அவங்கள வந்து அடிமைப்படுத்தினாங்க ஆண்கள். அது ஒரு இருக்கட்டும். அப்போது இந்த அடிமைத்தனத்திலிருந்து பெண்களை பாதுகாக்க நான் நிறைய வழிமுறைகளை நான் சொன்னேன். வேலை வந்து என்னென்னாக்கா, பெண்கள் தனியாக வேலை பார்க்க வேண்டும், ஆண்கள் தனியாக வேலை பார்க்க வேண்டும். பெண்களும் ஆண்களும் சேர்ந்து வேலை பார்க்குறது பெண்கள் வேலை பார்க்க விடாமல் செய்கிறதுக்கான ஒரு வழி தான் அது. ஏன்னா பெண்களுக்கு வந்து பாலியல் ரீதியாக இடையூறுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தொடர்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆண்கள் தங்களுடைய மனைவியை வந்து வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா அங்கே போயிட்டு ஏதாவது கீதல்னு தேவையில்லா பிரச்சனை வரும், எதுக்கு, நானே நிறைய சம்பாதிக்கிறேன், நீ வீட்டில் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் வேலைக்கு போகாமல் விடுறதுக்கு என்ன காரணம் நிறைய மிகப்பெரிய காரணங்களில் ஒன்று என்னென்னாக்கா, வேலைக்கு போகிற இடத்துல தனது மனைவிக்கும் அங்குள்ள ஆண்களுக்கும் ஏதாவது காதல் ஏற்பட்டுவிடும், தொடர்பு ஏற்பட்டுவிடும் அப்படின்னு நினச்சி பெண்களை வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்கள் சொன்னதுக்கான காரணங்களில் மிக முக்கியமானது இது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்கள் தனியாக வேலை பார்க்கணும், பெண்கள் தனியாக வேலை பார்க்கணும், ஆண்களும் பெண்களும் சேர்ந்து வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்னோம். அதில் மிக முக்கியமான இன்னொரு விதிமுறை அப்படின்னு நேற்று யோசித்தப்போ எனக்கு தோன்றியது என்னவென்றால், ஆண்களுக்குன்னு தனி நாணய முறை இருக்கணும். பணம் இருக்குல்ல, இப்போ வந்து இப்போ இந்தியாவுக்கு தனி ரூபா நோட்டு இருக்குது, அதே நேரத்தில் ரஷ்யாவுக்கு தனி ரூபா, அவங்களுக்குன்னு ரூபின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அமெரிக்காவில் டாலர்னு சொல்கிறாங்களா, அது மாதிரி ஒரே நாட்டுக்குள்ளே 2 நாணய முறை இருக்க வேண்டும், ரெண்டு பண நடைமுறை இருக்க வேண்டும். அப்படின்னா என்னென்னாக்கா, ஆண்கள் பயன்படுத்துவது ஒரு வகையான இது. இப்போ ஆண்கள் வந்து ரூபாவை பயன்படுத்தணும், பெண்கள் வந்து டாலரை பயன்படுத்தணும். அப்படின்னா எப்படி இருக்கும்? பெண்கள் இப்போ ஆண்களுக்கு கூலியாக கொடுப்பது வந்து டாலர், பெண்களுக்கு ரூபாயை வந்து கூலியாக கொடுப்பாங்க. இப்போ ஆண்களுடைய தேவைகளை ஆண்கள் தங்களுக்கு தேவையானவற்றை எங்கே போய் வாங்கணும்னா, ஆண்களின் கடைகளில் போய் வாங்கணும். இப்போ காய்கறி வாங்கணும்னா ஆண்கள் காய்கறி விற்பாங்களா, அங்கே போய் தான் ஆண்கள் காய்கறி வாங்கணும். அது மாதிரி பெண்கள் காய்கறி வாங்கும்போது பெண்கள் காய்கறி வியாபாரம் பண்ணுவாங்களோ, அங்கே போய் தான் பெண்கள் தங்களுக்கு தேவையான காய்கறிகளை, பழங்களை, ஆடைகளை, அதில் எந்த ஒரு பொருளை பெண்கள் வாங்கினாலும் அந்த பெண்கள் அதற்குன்னு வியாபாரம் பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட போய் தான் வாங்கணும். அதனால் பெண்கள் விற்பனையாளர், பெண் நுகர்வோர், பெண்களுக்கும் தான் தொடர்பு. உற்பத்தியாளர்களும் பெண்களாகவே இருக்க வேண்டும். அதனால் வந்து பெண்கள் உற்பத்தி செய்வதை பெண்கள் அனுபவிக்கணும், அது ஆண்கள் உற்பத்தி செய்வதை ஆண்கள் வந்து பயன்படுத்தணும், ஆண்களுக்கு விற்பனை செய்ய வேண்டும். அதனால் ஆண்கள் உற்பத்தி செய்வதை பெண்களுக்கு விற்பனை செய்யக்கூடாது. அப்படி இல்லாமல் பெண்கள் தங்களுடைய தேவைகளை ஆண்களை சாராமல் எல்லாவித தேவைகளையும் தாங்களே பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். எல்லாவித தேவையும் பெண்கள் வந்து ஆண்களை சார்ந்திராமல் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். இப்போ ஆண்களுக்கு ஆடைகள் வாங்கணுமா, அப்போ ஆண்கள் தான் ஆண்களின் ஆடைகளை விற்பனை செய்ய வேண்டும். அதுமாதிரி பெண்கள் தங்களுக்கு ஏதாவது ஆடைகள் வாங்கணுமா, அதுக்கு பெண்கள் விற்பனை செய்கிற கடைகளுக்கு போக வேண்டும். அதனால் வந்து எப்போவுமே வந்து ஆண்களுடைய தேவைகளை வந்து பெண்கள் விற்பனை செய்யக்கூடாது, பெண்களுடைய தேவைகளை ஆண்கள் விற்பனை செய்யக்கூடாது. அப்போது வந்து
இன்னும் அப்படி நம்ம ஒரு நடைமுறை உருவாக்கணும்னு நம்ம சொல்லிட்டு வரோம். அது மாதிரி இன்னொன்று என்ன பண்ணணும் அப்படின்னா, பெண்கள் பயன்படுத்துகிற பணம், ஆண்கள் பயன்படுத்துகிற பணம். இப்போ வந்து ஒரு பெண் வந்து ஆண்கள் பயன்படுத்துகிற பணத்தை எடுத்து கொண்டு போய் பெண்கள் பயன்படுத்த முடியாது. பெண்களுக்கு தங்களுடைய தேவைகளை வாங்க முடியாது. ஆண்களுக்குன்னு தனி பணம் இருக்க வேண்டும், பெண்களுக்குன்னு தனி பணம் இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு என்னென்னாக்கா, ஆண்களுடைய பணம் வந்து எல்லா பணமுமே பச்சை நிறத்தில் இருக்கலாம். 5 ரூபா 10 ரூபா எல்லாமே பச்சை நிறமாக இருக்க வேண்டும். பெண்களுடைய பணம், பெண்கள் பயன்படுத்துகிற பணம் இருக்குல்ல, அது வந்து சிவப்பு நிறமாக இருக்கலாம். சிவப்பு நிறமாவோ அல்லது ரோஸ் நிறமாவோ இருக்கலாம். பெண்கள் பயன்படுத்துகிற பணம் என்பது 5 ரூபா 2 ரூபா 10 ரூபா எல்லாமே அது வந்து ரோஸ் கலரில் இருக்கணும். ஆண்கள் பயன்படுத்துகிற பணம் என்பது பச்சை கலரில் இருக்கணும். 5 ரூபா 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா 100 ரூபா, அப்புறம் வந்து 500 ரூபா 1000 ரூபா 2000 ரூபா, இது எல்லாமே வந்து பச்சை நிறத்தில் இருக்க வேண்டும். பெண்கள் அப்போ வந்து பெண்கள் வந்து தங்களுடைய தேவைகளை வந்து ஆண்கள் பயன்படுத்துகிற அந்த பச்சை நிற பணத்தை பெண்கள் பயன்படுத்த முடியாது. அதை போயிட்டு பெண்கள் வந்து என்ன கொடுத்து வாங்கணும் அப்படின்னா, அவங்களுக்குன்னு அந்த ரோஸ் கலரில் ஒரு பணம் இருக்குல்ல, 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா 20 ரூபா, அந்த பணத்தை தான் பெண்கள் பயன்படுத்தணும். அப்போ இதன் மூலம் என்னன்னாக்கா, ஒரு பெண்கள் வந்து இப்போ காய்கறி வாங்க போகிறாங்க அல்லது பழங்கள் வாங்க போகிறாங்க. பெண்கள் அந்த பழங்களை விற்பனை செய்கிற பெண்கள் எங்கே விற்கிறாங்களோ அங்கே போய் தான் பெண்கள் வாங்கணும். ஆண்கள்கிட்ட போய் பெண்கள் வாங்கக்கூடாது. அதுமாதிரி ஆண்கள் வந்து எதை வாங்க போனாலும் பெண்கள்கிட்ட போய் எதையும் வாங்கக்கூடாது. பெண்கள் வியாபார நிறுவனங்களில் போய் தங்களுடைய தேவைகளை ஆண்கள் வாங்கக்கூடாது. ஒரு துணி கடையாக அது ஆண்களுக்கான துணி கடை, பெண்களுக்கான துணி கடை அப்படின்னு தனித்தனியாக இருக்கும். அங்கே ஆண்களுக்கான துணி கடையில் ஆண்கள் தான் வேலை பார்ப்பாங்க, பெண்களுக்கான துணி கடையில் பெண்கள் தான் வேலை பார்ப்பாங்க. பெண்களுக்கான துணி கடையில் பெண்கள் போயிட்டு இப்போ ஏதாவது துணி எடுத்துகிட்டு அந்த ரோஸ் கலரில் இருக்கிற அந்த பணத்தை கொடுப்பாங்க. அது 100 ரூபாயா 50 ரூபாயா 200 ரூபாயா 1000 ரூபாயோ அது ரோஸ் கலரில் இருக்கும், அதை கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வழக்கம் வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மணின்னு வேறு வருது. அப்போ பணத்தின் மதிப்பு என்பது இது வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ பெண்களுடைய உணர்வு வேறு மாதிரி இருக்குது, ஆண்களுடைய உணர்வு வேறு மாதிரி இருக்குது. அந்த மாதிரி பண நடைமுறையை கூட ஆண்களுக்கு தனி பெண்களுக்கு தனி அப்படிங்கிற மாதிரி பெண்களுடைய பண நடைமுறையை பெண்கள்கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஒரு காய்கறி இப்போ வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஆண்களுடைய பணங்கிறது வந்து ரூபாய், பெண்களுடைய பணம் என்பது டாலர் அப்படின்னு சொல்லிடணும். இப்போ ஆண்கள் வந்து 1 கிலோ காய்கறியை வந்து 1 கிலோ கத்திரிக்காயை வந்து அவன் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறான் அப்படின்னா 20 ரூபாய்க்கு வாங்குறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. 20 ரூபாய்க்கு 1 கிலோ கத்திரிக்காய் வாங்கிட்டு 20 ரூபா கொடுக்குறான். பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா 1 கிலோ கத்திரிக்காயை வாங்கிட்டு $1 கொடுக்குறாங்க. $1, 1 கிலோ கத்திரிக்காய் $1 அந்த மாதிரி. அது மாதிரி வந்து ஆண்கள் வந்து 1 கிலோ மாம்பழத்தை 50 ரூபா கொடுத்து வாங்குறான். பெண்கள் வந்து 1 கிலோ மாம்பழத்தை $2 கொடுத்து வாங்குறாங்க. இந்த மாதிரி ஒரு நடைமுறை, பெண்களுடைய பணம்ங்கிற நடைமுறை இருக்குல்ல, அது பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும். ரகசியமாக்குறது இது வந்து என்னென்னாக்கா, அந்த பண நடைமுறையை வந்து ஆண்களுக்கு தனியாக ரகசியமாக்குவது, பெண்களுக்கு தனியாக ரகசியமாக்குவது. இதன் மூலம் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ ஆண்கள் தாங்கள் பயன்படுத்துகிற பணத்தை பெண்கள்கிட்ட கொடுத்தா அதனால் பெண்கள் அதை பயன்படுத்த முடியாது. ஆண்கள் என்ன பண்ணுறான், ரூபாயை பயன்படுத்துகிறான்னு வச்சுங்க, பெண்கள் வந்து டாலரை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, பெண்களுடைய பணத்தை டாலரை வந்து ஆண்கள்கிட்ட கொடுத்தா ஆண்கள் அதை வச்சு என்ன பண்ண முடியும்? ஏன்னா அவன் வந்து பெண்கள் வியாபார நிறுவனங்களுக்கு போக முடியாது, பெண்களுடைய வியாபார நிறுவனங்களுக்கு போக முடியாது. அவன் தன தேவையை வாங்கணுன்னா ஆண்களுடைய வியாபார நிறுவனங்களுக்கு தான் போக முடியும். ஒரு மளிகை கடைன்னா பெண்களுக்கு தனியாக ஆண்களுக்கு தனியாக இருக்கும். ஆண்கள் பயன்படுத்துகிற மளிகை கடைக்கு தான் ஆண்கள் போய் தங்களுக்கு தேவையான மளிகை சாமானை வாங்கிட்டு ரூபாய் நோட்டை அவன் கொடுப்பான், ரூபாய் நோட்டை கொடுப்பான். பெண்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா, பெண்களுக்குன்னு நடத்தப்படுகிற மளிகை கடையில் போயிட்டு காய்கறிகளை மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு அந்த மளிகை சாமான் டாலரை கொடுப்பாங்க, டாலரை கொடுத்துட்டு வருவாங்க. இதன் மூலம் என்ன ஆகுதுனாக்கா, ஒரு பெண்களுடைய நடைமுறை இருக்குல்ல, அந்த டாலரு ஒரு கிலோ காய்கறி $1 என்ன, 1 கிலோ காய்கறி என்ன விலை, $1. ஆண்கள்கிட்ட உங்களில் ரூபாய் நோட்டில் 20 ரூபா 1 கிலோ காய்கறி, அது 1 கிலோ வெண்டைக்காய் 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு தனித்தனியாக ரகசியமாக்கப்படுகிறது ஆண்களுடைய. இதன் மூலம் என்னென்னாக்கா,
என்ன ஆகுது அப்படின்னா, ஆண்கள் பணம் கொடுத்தா பெண்களுக்கு ஆண்கள் பணம் கொடுத்தாக்கா அந்த பணத்தை வாங்கிட்டு பெண்களால் ஒன்றும் பண்ண முடியாது, எதுவும் பயன்படுத்த முடியாது அந்த மாதிரி. ஆனால் பயன்படுத்த முடியும் அப்படின்னா எப்படி, ஏதாவது உணவு மட்டும்தான் வாங்கி சாப்பிட முடியும். உணவு வாங்கி சாப்பிட முடியும். வேறு என்ன வாங்கி சாப்பிட முடியும்? வேறு என்ன பயன்படுத்த முடியும்? இப்போ வந்து ஆண்கள் வந்து சம்பாதிச்சு பெண்கள்கிட்ட பணம் கொடுக்குறான்ல, அதனால் பெண்கள் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்காங்க. இப்போ ஆண்கள் கொடுக்குற அந்த பணத்தை வாங்கிட்டு பெண்கள் தங்களுடைய தேவைகளை கடையில் போய் வாங்கிக்கிறாங்க. இப்போ வந்து ஆண்கள் பயன்படுத்துகிற பணத்தை வாங்கிட்டு போய் பெண்கள் வந்து இப்போ பெண்களுக்கு தனியாக கடைகள், ஆண்களுக்கு தனியாக கடைகள் எல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆண்கள் என்ன பண்ணுறான், வேலைக்கு போயிட்டு பொண்டாட்டிக்கு இந்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அதை வாங்கிட்டு பெண்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா அதை வாங்கிட்டு பயன்படுத்த முடியாத நிலை வந்துடும். ஏன்னா பெண்களுடைய கடைக்கு இப்போ பெண்கள் வந்து பயன்படுத்துகிறது ரூபாய் இல்லை, அது வந்து டாலர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து பெண்களால் என்ன பண்ண முடியும், வேறு வழியே இல்லாமல் ஆண்கள்கிட்ட வந்து பணம் வாங்க முடியாத நிலைமை வரும். அப்போ வந்து வேறு வழியே இல்லாமல் பெண்கள் வந்து சம்பாதிச்சு டாலரை சம்பாதிச்சாதான் அவங்களுடைய தேவைகளை அவங்க வாங்கிக்க முடியும். அப்போ ஆண்கள் நிறைய சம்பாதிக்கிறாங்கிறதுக்காக அதை வந்து பொம்பளைங்களுக்கு கொடுக்கவும் முடியாது. இப்போ விபச்சாரம் நடக்குது, அவன் வந்து உடலுறவை வச்சுக்கிட்டு பெண்களுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் கொடுக்குறான். அதை வச்சுக்கிட்டு அந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களுக்கு தேவையான உணவு அல்லது ட்ரெஸ் ஏதோ வாங்கிக்கிறாங்க. இது காரணம் என்ன அப்படின்னா, இப்போ பணம் ரெண்டு பேருக்கும் பொதுவாக பணம் என்னும் நடைமுறை ஒரே ஒரு நடைமுறை, ரூபா அப்படின்னு ஒரே நடைமுறை. ரூபா என்பது ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாகலாம் இல்லை. இப்போ பெண்களும் ரூபா கொடுத்து எதை வேணாலும் வாங்கிக்கலாம். இப்போ வந்து பெண்கள் பயன்படுத்துவது டாலர். இப்போ வந்து நீங்கள் ரூபா நோட்டை எடுத்துகிட்டு போய் அமெரிக்காவுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அந்த ரூபா நோட்டு கொடுத்தா அங்கே எதுவுமே தர மாட்டாங்க, அங்கே டாலராக கொடுத்தா தான் தருவாங்க. அதே மாதிரி தான் அப்புறம் டாலர் எடுத்துகிட்டு வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு கடையில் போய் டாலர் கொடுத்தீங்கன்னா டாலரை வாங்கிட்டு அவங்க வந்து எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அதாவது அந்தந்த நாட்டுக்கு போனால் அந்தந்த பணம் தான் பயன்படுத்தப்படும். அது மாதிரி தான் பெண்களுக்கு தனியாக நாணய முறை, ஆண்களுக்கு தனியாக நாணய முறை வைத்துக்கொள்ள வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு ஆண்கள் ரூபாயை பயன்படுத்துகிறார்கள், பெண்கள் டாலரை பயன்படுத்துகிறார்கள். அப்படின்னாக்கா ஆண்கள் சம்பாதிச்சுட்டு வந்து பொண்டாட்டிக்கு வந்து ரூபாயை கொடுக்குறான். அந்த ரூபாயை வாங்கிட்டு பெண்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பெண்கள் தங்களுடைய தேவைகளை வாங்குவதற்கு அவங்களுக்கு என்ன தேவை, டாலர் தேவை. ஏன்னா அந்த டாலர் தான் பெண்கள் தங்களுடைய தேவைகளை வாங்குறதுக்கு பெண்களுடைய வியாபார நிறுவனங்களுக்கு தான் போவாங்க. பெண்களுடைய மளிகை கடைக்கு போவாங்க, பெண்களுடைய பழக்கடைக்கு போவாங்க, காய்கறி கடைக்கு போவாங்க, துணி கடைக்கு, பெண்கள் வேலை செய்கிற துணி கடைக்கு போவாங்க. அங்கே பயன்படுத்தப்படுவது ரூபாய் அல்ல, அது அங்கே வந்து டாலர். அதுமாரி ஆண்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா ஆண்களுடைய வியாபார நிறுவனங்களுக்கு அங்கே வந்து பயன்படுத்தப்படுவது ரூபாய், அங்கே வந்து டாலர் பயன்படுத்த மாட்டாங்க. இதன் மூலம் ஆண்களுக்கு பெண்கள் அடிமையாவது பெருமளவு தடுத்து நிறுத்தப்படும். இதன் மூலம் நீங்கள் வந்து பெருசாக எதையுமே செய்ய தேவையில்ல. ஆண்கள் வந்து பணத்தை வச்சு தானே பெண்களை அடிமைப்படுத்துகிறாங்க. இப்போ ஆண்கள் சம்பாதிக்கிற பணத்தை பயன்படுத்தவே முடியாது. பெண்கள் சம்பாதிக்கிற பணத்தை ஆண்கள் பயன்படுத்த முடியாது. அப்படிங்கும்போது இப்போ வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில் இந்த ரூபா சம்பந்தமான தொடர்பு இல்லாமல் போய்விடு. அவர்கள் சம்பாதித்த பணத்தை தான் அவரவர்கள் அதே நேரத்தில் ஆண் வந்து ஒரு பழத்தை வீட்டுக்கு வாங்கிட்டு வரான், அதை வந்து பகிர்ந்து உண்ணலாம். உணவை பகிர்ந்து உண்பதற்கு வாய்ப்பு உள்ளது. ஏன்னா ஆண் தனது பணத்தை கொடுத்து ஆண்கள் விற்பனை செய்கிற பழக்கடையில் போயிட்டு 1 கிலோ மாம்பழம் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வரான். அதேமாதிரி பெண்கள் என்ன பண்ணுறாங்க, பெண்கள் பழம் வைக்கிறாங்களா அந்த கடைக்கு போயிட்டு 1 கிலோ திராட்சை கொடுங்கன்னு வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்து அதை வந்து ஒரு குடும்பமாக உட்கார்ந்து பகிர்ந்து சாப்பிடுகிறார்கள். அதில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து ஒரு துணி கடைக்கு ஒரு பெண் போகிறா அப்படின்னா அங்கே போனால் பெண்கள் போடுகிற துணி தான் அங்கே இருக்கும், பெண்கள் அணிகிற துணி தான் இருக்கும். அதை வாங்கிட்டு வந்து ஆண்களுக்கு கொடுக்க முடியாது. அது மாதிரி ஒரு பெண் தனது தேவைகளை பெண்களிடமிருந்து தான் வாங்க வேண்டும். பெண்கள் பயன்படுத்துகிற டாலரை கொடுத்து பெண்கள் பயன்படுத்துகிற தேவைகளை வாங்கி கொள்ள வேண்டும். பெண்களுடைய தேவைகள், பெண்கள் பயன்படுத்துகிற எல்லாமே தனியாக இருக்கணும். அது வந்து அவர்கள் பயன்படுத்துகிற பணம், அதோட மதிப்பு, அதெல்லாம் தனித்தனியாக இருக்கணும். ஒரு ரகசியமாக இருக்க வேண்டும். எல்லாம் பக்கத்தில் தான் இருக்கும், ஆனால் ரகசியமாக இருக்கும். எப்படி பெண்கள் வந்து ரகசியமாக இருக்காங்களே, அவங்க எல்லாம் அம்மா பாட்டி எல்லாம் பெண்களாக இருக்காங்க. மனைவி கூட பெண் தான், ஆனால் அவளுடைய உணர்ச்சிகள் ரகசியமாக இருக்குல்ல. அது மாதிரி பெண்களுடைய பண நடைமுறைகள் இருக்குல்ல, அவங்க பயன்படுத்துகிற பணம் அதெல்லாம் கூட ரகசியமாக இருக்கணும். ஒரு ஆண்கள் பயன்படுத்துகிற பணம் அது தனியாக இருக்க வேண்டும்.
இப்படி ஆண் பெண் எப்படி தனித்தனியாக இருக்காங்களோ அது மாதிரி அவங்க பயன்படுத்துகிற பணமும் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் தனித்தனியாக. இதன் மூலம் பெண்கள் வந்து ஆண்களுக்கு அடிமையாவதை தடுத்து நிறுத்த முடியும். அதே நேரத்தில் இப்படியும் அவங்க பண்ணலாம். எப்படின்னாக்கா, ஒரு ஆண் வந்து தனது பணத்தை தான் வந்து மனைவிக்கு கொடுக்க முடியாது, ஒருவேளை தங்கத்தை வாங்கி மனைவிக்கு கொடுக்கலாம்ல அப்படின்னு அவன் நினைக்கலாம். தங்கத்தை வாங்கி மனைவிக்கு கொடுக்கலாம்ல அப்படின்னு நினச்சிட்டு பணமாக கொடுக்கலன்னா, பணமாக தானே கொடுக்க முடியாது, தங்கமாக கொடுக்கலாம்ல அப்படி கூட வைக்கலாம். அது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஆண்களுக்குன்னு தங்க நகை வேணுமா, அதுக்கு ஆண்களுக்கான கடைகள், தங்க நகை கடைகள் இருக்கும். அங்கே போயிட்டு ஆண்கள் தாங்கள் பயன்படுத்துகிற ரூபாய் அதை கொடுத்து ஆண்கள் தனக்கு தேவையான மோதிரம், அதுமாதிரி ஆண்கள் பயன்படுத்துகிற நகைகளில் ஆண்களுக்கான அடையாளங்கள் இருக்க வேண்டும். ஆண்கள் என்பதற்கான அடையாளம் இருக்க வேண்டும். இது ஆணின் நகை, ஆண் அணிந்து கொள்கிற நகை, ஒரு வாட்சி, எல்லாம் ஆணிற்கான இது. அப்புறம் நகையில் கூட நகையாக வாங்கி ஒரு பெண்ணிற்கு கொடுக்க முடியாது. ஒரு பெண் இது ஆணிற்கான நகையாச்சே, இதை வாங்கிட்டு நீங்கள் இது எப்படி உங்கள் பெண்ணாகிய உங்களுக்கு வந்தது, என் வீட்டுக்காரர் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால், அப்போ வீட்டுக்காரர் ஜெயிலில் பிடிச்சி போட்ட வேண்டியது. அந்த மாதிரி ஒரு பெண் நகைன்னா அதில் வந்து பெண்ணிற்கான நகை என்கிற அடையாளம் பொறிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்போ தான் வந்து அந்த மாதிரி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் பொருளாதார ரீதியாக தொடர்பு எதுவும் இருக்கக்கூடாது. ஒரு கடன் கூட கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது. அப்போ விபச்சாரத்தை எளிதாக ஒழித்து விடலாம். ஏன்னா விபச்சாரத்தில் ஈடுபட்டு ஆண் என்ன பண்ணுவான், தன்னிடம் உள்ள ரூபாய் பணத்தை பெண்ணிடம் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பெண் வந்து அந்த பணத்தை வாங்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பெண்கள் பயன்படுத்துகிற பணம் என்பதே வேறு, அது டாலர் பயன்படுத்துவாங்க அவங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், டாலருங்கிறது அமெரிக்கா, உங்களுக்கு புரிதலுக்காக சொல்கிறேன். அப்போ அவங்க டாலர் பயன்படுத்துவாங்க. அப்போ ஆணின் பணம் என்பது ரூபாய், அதை வாங்கிட்டு பெண்களால் என்ன பண்ண முடியும், எதையுமே வாங்க முடியாது. அப்போ அவர்கள் வேறு வழியில் விபச்சாரம் செய்வதை நிறுத்திவிட்டு வேறு ஏதாவது பழப்பு இருக்கான்னு போய் பார்க்க போயிடுவாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு நடைமுறை கொண்டு வந்தால், இதெல்லாம் வந்து இது எப்படி சாத்தியம்னா செஞ்சு தான் பார்க்கலாமே. ஒரு ஊரில் செஞ்சு பார்க்கணும். இது எப்படி நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா, உடனே ஒரு நாடு ஃபுல்லாக நடைமுறைப்படுத்தணும்னா அது ரொம்ப என்ன விளைவு ஏற்பட போகுது அப்படின்னு நமக்கு தெரியாமல் ஒரு நாடு முழுதும் நம்ம நடைமுறைப்படுத்தக்கூடாது. ஒரு ஊரில் நடைமுறைப்படுத்தி பார்க்கணும். ஒரு ஊரில் வந்து இந்த மாதிரி ஆண்கள் தனியாக பயன்படுத்துகிற பணம், ஆண்களுக்கு தனியாக பணம், அவர்கள் தேவைகளை ஆண்களிடமிருந்து வாங்கிக்கணும். ஆண்கள் பயன்படுத்துகிற பணம், பெண்கள் பயன்படுத்துகிற பணம், இப்படி தனித்தனி நடைமுறைகளை வந்து ஒரு ஊரில் பரிசோதனை பண்ணி பார்க்கணும். என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுகிறது, என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் நடைமுறைப்படுத்தி பார்க்கணும். பரவாயில்ல, நல்லா ரிசல்ட் கிடைக்குது. அப்போ அந்த அப்போ 2 ஊரில் இன்னும் ஒரு 2-3 ஒரு வட்டத்தில் ஒரு 4-5 ஒரு 10-15 ஊர் அடங்கிய ஒரு வட்டத்தில் அது வந்து ஒரு பரிசோதனை அப்புறம் வந்து ஒரு மாவட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது மாதிரிலாம் இந்த விதிமுறை ரொம்ப அற்புதமான விதிமுறை. ஏன்னா பெண்கள் வந்து அடிமையாக இருக்கக்கூடாது, பெண்கள் வந்து சுதந்திரமாக இருக்க வேண்டும். அப்போ தான் ஆண்களும் சுதந்திரமாக இருக்க முடியும். பெண்கள் அடிமையாக இருந்தால் ஆண்களும் அடிமையாக இருப்பாங்க. ஆக அடிமைத்தனம் என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இங்கே மக்கள் மகிழ்ச்சியாக வாழாமல் இருப்பதற்கு அடிமைத்தனம் என்பது. ஆக இயந்திர அறிவியல் உலகில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இதுவும் ஒரு விதிமுறை தான். பெண்கள் தனியாக ஒரு பண நடைமுறை, பெண்களுக்கான தனி நாணய முறை, ஆண்களுக்கான தனி நாணய முறை இருக்க வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் தனி பேர். பெண்கள் பயன்படுத்துவதற்கு டாலர்னு வச்சுக்கலாம், ஆண்கள் பயன்படுத்துவதற்கு ரூபாய்னு வச்சுக்கலாம். பெண்கள் பயன்படுத்துகிற பணத்தை வச்சுக்கிட்டு ஆண்களுக்கு தனித்தனியாக, பெண்கள் தனியாகவும் ஆண்கள் தனியாகவும் தொழில் செய்ய வேண்டும். பெண்கள் தனியாக தங்களுடைய தேவைகளை வாங்கிக்கணுன்னாக்கா அவங்க பயன்படுத்துகிற நாணய முறையை தான் பயன்படுத்தணும். ஆண்கள் தங்களுடைய தேவைகளை அவர்கள் பயன்படுத்துகிற நாணய முறையை பயன்படுத்தி வாங்க வேண்டும். இப்படி தனித்தனி நாணய முறை. இதன் மூலம் என்னாகனாக்கா, பொருளாதார ரீதியாக ஆண்கள் பெண்கள் ஒருவருக்கொருவர் எந்த தொடர்பும் இல்லாதவர்களாக்கி சுதந்திரமாக, அதன் மூலம் அவர்கள் சுதந்திரம் அடைகிறார்கள். அடிமைப்படுத்துவதற்கு இங்கு வாய்ப்புகளே இல்லாமல் போய்விடுகிறது. பெண்கள் விடுதலை அடைந்து விடுவார்கள். இது ஒரு முக்கியமான நடைமுறை. இயந்திர அறிவியல் உலகில் நாம் இப்படித்தான் விதிமுறைகளை வகுத்து நாம் வாழ்ந்திருக்க வேண்டும். அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல், ஆராய்ச்சி இல்லாமல் நம்ம வந்து ஏனோதானோன்னு வாழ்ந்துட்டுருக்கோம். மனம் போன போக்கில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் ஏற்பட்டது தான் இந்த நோய்கள். இப்படியெல்லாம் நான் சொல்கிற மாதிரி வாழ்ந்திருந்தால் நோய்கள் ஏற்பட்டிருக்காது, குற்றங்கள் ஏற்பட்டிருக்காது, விபச்சாரங்கள் ஏற்பட்டிருக்காது, ஆண்களுக்கு பெண்களுக்கும் இடையே வன்முறைகள் ஏற்பட்டிருக்காது, பெண்கள் அடிமைகளாக இருந்திருக்க மாட்டார்கள், ஆண்கள் சர்வாதிகாரிகளாக மாறியிருக்க மாட்டார்கள். நான் சொல்வது போன்று நடந்திருந்தால், அதாவது ஆண்களுக்கு தனியாக நாணயமுறை, பெண்களுக்கு தனியாக நாணயமுறை. இது ஆண்கள் தனியாக தொழில் செய்ய வேண்டும், பெண்கள் தனியாக ஆண்கள் தனியாக படிக்க வேண்டும், பெண்கள் தனியாக படிக்க வேண்டும். இந்த மாதிரி தனித்தனியாக
இப்படி ஒரு நிர்வாகம் இருந்திருந்தால், இப்படி ஒரு வாழ்க்கை முறை இருந்திருந்தால் இங்கு நோய்கள் ஏற்பட்டிருக்காது, குற்றங்கள் ஏற்பட்டிருக்காது, பாலியல் வன்முறைகள் ஏற்பட்டிருக்காது, பெண் அடிமைத்தனம் ஏற்பட்டிருக்காது, ஆண் சர்வாதிகாரம் ஏற்பட்டிருக்காது, விபச்சாரம் ஏற்பட்டிருக்காது. இப்படியே ஏராளமான அமைதியை நிலைநாட்டி இருக்க முடியும். இயந்திர அறிவியல் உலகமாக இருந்தாலும் இங்கு அமைதியாக மக்கள் வாழ்ந்திருப்பார்கள்.